இது பௌர்ணமி யோகம் மற்றும் உறவு பிரிவுகள் பற்றிய ஒரு சட்டுனு பார்வை. அட, முழு நிலவு பார்க்க அழகா இருந்தாலும் சில சமயம் அதுவே நம்ம உறவுகளுக்கு சோதனையா மாறுமா? பௌர்ணமி யோகம், அதாவது முழு நிலவு நேரத்துல வர்ற ஒரு குறிப்பிட்ட கிரக அமைப்பு, சில நேரங்கள்ல ஏன் உறவுகள்ல விரிசல்களை கொண்டு வருதுன்னு ஜோதிட ரீதியா பாக்குது. இதுல பாருங்க, சந்திரன், அதாவது நம்ம உணர்ச்சிகளோட கிரகம், அப்புறம் சூரியன், நம்மளோட சுயத்தை குறிக்கிற கிரகம், கூடவே குரு, அதாவது வியாழன், விரிவாக்கத்துக்கான கிரகம், இதெல்லாம் எப்படி பங்கு வகிக்குதுன்னு சொல்லுது. சித்திர, கார்த்திகை மாதிரி நட்சத்திரங்களையும் பத்தியும் பேசுது. முதலாவதா, பௌர்ணமிங்கிறது சந்திரன் ரொம்ப பவரா, நம்ம உணர்ச்சிகள் மேல அதோட தாக்கம் அதிகமா இருக்கிற நேரம். அப்போ சூரியன் இல்ல குரு மாதிரி மத்த கிரகங்களோட சந்திரன் சேரும்போது நம்ம உறவுகள்ல ஒருவேளை ஒளிஞ்சிருக்கிற சில டென்ஷன்கள் இல்ல கருத்து வேறுபாடுகள்லாம் வெளிப்படலாம்னு இந்த ஜோதிட பார்வை சொல்லுது. ரெண்டாவதா, அந்த பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் இல்ல சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்குங்கிறது முக்கியமா. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, கார்த்திகை இல்ல சித்திர மாதிரி சில நட்சத்திரங்கள்ல இந்த கிரகங்கள் இருக்கும்போது வர்ற பௌர்ணமி உறவுகளோட ஸ்திரத்தன்மைக்கு கொஞ்சம் சவாலா இருக்கலாம்னு சொல்றாங்க. கடைசியா, இந்த ஜோதிட பார்வை என்ன சொல்ல வருதுன்னா, கிரகங்களோட நிலைமைகள் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையையும் குறிப்பா நம்ம நெருக்கமான உறவுகளையும் எப்படி பாதிக்க வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது ஒரு வழியா இருக்கு. ஆனா இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இது மாறும். சரிங்களா? ஆக சுருக்கமா சொன்னா, பௌர்ணமி சமயத்துல வர்ற சில குறிப்பிட்ட கிரக நட்சத்திர சேர்க்கைகள் உறவுகள்ல சில அழுத்தங்களை உண்டாக்க ஒரு ஜோதிட காரணமா இருக்கலாம்.